கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஜெபம் என்கிறதான வார்த்தையின் முழு பரிமாணத்தை புரிந்து கொள்வதற்கு வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் முயற்சி செய்வோம். பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு உதவி செய்வாராக. தாழ்மையோடு கூட இந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஜெபம் என்றால் என்ன என்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொண்டால்தான் நாம் மேற்கொண்டு இதிலே பயணம் செய்ய முடியும். அதாவது ஒரு காரியத்தை நாம் ஒரு விலை கொடுத்து வாங்குகிறோம் அல்லது ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அது என்ன, அது எதற்கு உபயோகப்படும், அதனுடைய பயன் எப்படி இருக்கும், இவை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொண்டால்தான் அந்த பொருளை விலை கொடுத்து வாங்குவோம் அல்லது ஒரு செயலை நாம் செய்ய முற்படுவோம். ஜெபம் என்கிற வார்த்தை, பிரார்த்தனை, வேண்டுதல், விண்ணப்பம் என்று பல மொழிகளிலே, பல சொல் தொடர்களிலே, பல வார்த்தைகளிலே இந்த காரியம் பயன்படுத்தப்பட்டாலும் கூட இதனுடைய அர்த்தம் தெரியாமல் நாம் இதை செய்யவே முடியாது. அப்படி என்றால் முதலாக ஜெபம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பனிடத்திலே நான் பேசுகிறேன், ஏனென்றால் அவன் என்னுடைய நண்பன். ஒரு பெண் தன்னுடைய தோழியினிடத்திலே பேசுகிறார். தோழி அதாவது என்னுடைய அறிமுகமானவர், எனக்கு மிகவும் நெருக்கமானவர், என்னுடைய உறவினர் அல்லது என்னுடைய முதலாளி, எனக்கு தெரிந்த நபர்களிடத்தில் நான் பேசுகிறேன், உரையாடுகிறேன். தெரியாத நபர்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், அவர்களை நான் யதார்த்தமாக சந்திக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. எனவே நான் முதலாக கேட்கிறேன், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களை பார்த்த ஞாபகம் இல்லையே என்று சொல்லிதான் நான் உரையாடலை ஆரம்பிப்பேன். இது பொதுவான ஒரு வழக்கம். ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாக அறிமுகமான ஒரு நபரிடத்தில், நமக்கு தெரிந்த ஒரு நபரிடத்தில் நாம் நம்முடைய உள்ளார்ந்த காரியங்களை, வார்த்தைகளை, நம்முடைய ஆசைகளை, நம்முடைய அழுகையை அல்லது நம்முடைய பொறுமலை சொல்லுவதுதான் ஜெபம். நமக்கு அறிமுகமான நபரிடத்தில் அந்த நபர் நாம் சொல்லுகிற விஷயத்தை காது கொடுத்து கேட்பவராக, அதற்கு தீர்வு சொல்லுகிறவராக, நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கும் பட்சத்திலே தான் இவை சாத்தியம். ஒரு மனிதனிடத்தில் நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதனிடத்தில் போய் ஜெபம் செய்கிறேன் என்று சொன்னால் அவர் ஒரு வேளை கவலைப்படாதப்பா அப்படின்னு தான் சொல்லலாம். ஒருவேளை அதில் ஏதாவது தீர்வுகள் சொல்லலாம். ஆனால் அந்த தீர்வு ஆழமானதாக இருக்காது, ஒரு மேலோட்டமானதாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய பார்வையில் அந்த பிரச்சனை வேறு, அவருடைய பார்வையில் பிரச்சனை வேறு. அவர் அனுபவித்ததான ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவர் ஒரு தீர்வை சொல்லுவார். அப்படி என்றால் ஜெபம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, எனக்கு அறிமுகமான ஒரு நபராக இருக்க வேண்டும், அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும், என்னுடைய மேலோட்டமான மற்றும் உள்ளடங்கிய இருதயத்தின் ஆழத்தை அறிகின்ற ஒரு நபராக இருக்க வேண்டும், அவர் எனக்கு தீர்வு சொல்லுகிறவராக, பல பேருக்கும் நன்மை செய்தவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்தில் தான் நான் இந்த காரியத்தை சொல்ல முடியும். அதற்கு பேர் தான் ஜெபம். அப்படி என்றால் ஜெபம் என்றால் என்ன என்று சொன்னால், சர்வ உலகத்தையும் படைத்த, அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த, என்னை படைத்த, எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் பலனையும் கொடுத்து இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிற ஒரு இறைவன், எல்லாம் வல்ல இறைவன், அவரிடத்தில் நான் பேசுவது தான் ஜெபம். மனிதனிடத்தில் அல்ல, எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே, அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு நபரிடத்தில் என்னுடைய வேதனைகளை அறிந்து புரிந்து எனக்கு ஆறுதல் சொல்லுகிற, தீர்வு சொல்லுகிற, இன்னும் பல பேரையும் இதே போல நல்வழிப்படுத்துகிற ஒரு நபர், அவரிடத்தில் நான் பேசுவது தான் ஜெபம். ஜெபம் என்றால் என்ன என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிந்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவானவர் ஜெபம் செய்கிறார். யாரிடத்தில்? பிதாவினிடத்தில். பிதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்லுகிறார். பிதாவை நோக்கி ஜெபம் செய்கிறார் இயேசுவானவர். அப்படி என்றால் பாருங்கள், இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின அவருடைய பரம தகப்பனை நோக்கி இயேசுவானவர் ஜெபிக்கிறார். இயேசுவுக்கு நன்கு அறிமுகமான ஒரு கடமையை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பின
அவரை மறுபடியும் உன்னதத்திலே அவருடைய வலது பார்சத்திலே அவரை நிற்க வைக்கிற ஒரு வல்லமை பொருந்திய சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா. அந்த பிதாவை நோக்கி இயேசுவானவர் ஜெபிக்கிறார். அப்படின்றால் ஜெபம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு வடிவம் உங்களுக்கு கிடைத்து விட்டதல்லவா? அதாவது நமக்கு தெரிந்த, நமக்கு அறிமுகமான, நம்மை படைத்த, அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த ஒரு சிருஷ்டி கர்த்தா அவரிடத்தில் நான் பேசுகிறேன். எனக்கு தெரியாத நபரிடத்தில் அல்ல, என்னை காலை பிடிச்சி இழுக்கிற ஒரு நபரிடத்தில் அல்ல, மேலோட்டமான ஒரு பூச்சு வார்த்தை பூசிவிட்டு என்னுடைய முதுகிலே குத்துகிற ஒரு நபரிடத்தில் பேசுவதல்ல. ஜெபம் என்றால் என்ன என்பதனுடைய முழு பரிமாணம் இதுதான். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஜெபம் ஏன் செய்வது, ஜெபம் ஏன் செய்வது என்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் நான் ஜெபிக்கணும், ஏன் நான் பேசணும் தேவனிடத்தில்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இதற்கு இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஆலோசனை என்ன என்று சொன்னால், தன்னுடைய சீசரிடத்தில் அவர் சொல்லுகிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தில், மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பல சந்தர்ப்பங்களிலே ஜெபத்தை குறித்ததான உவமையை இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர்களும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஜெபம் ஏன் செய்வது என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு நறுக்குன்னு ஒரு பதில் என்னன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நான் ஏன் ஜெபம் செய்யணும் என்று சொன்னால், நான் சோதனைக்கு உள்ளாக கடந்து போய் விடக்கூடாது. சோதனை என்று சொல்லும் பொழுது தேவையில்லாமல் சாத்தானோ வேறு யாரோ நபர்கள் மூலமாகவோ, தனிநபராக இருக்கலாம், அரசாங்க அதிகாரிகள் மூலமாக, எந்த ஒரு சூழ்நிலையும் நான் சோதனைக்கு உள்ளே விழுந்துடக்கூடாது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நல்லா படித்து தயாராக இருக்கிற ஒரு மாணவன் என்ன பண்ணுவான், பரீட்சையில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எழுதுவான், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவான், முதல் மார்க்கும் பெற்று விடுவான். அப்போ சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்று சொன்னால், நாம் விழித்திருந்து கண்ணு முழிச்சு படிக்கிறேன், ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு படிப்பான் அந்த பையன், அதனால தான் அவன் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நான் விழித்திருந்து நான் ஜெபிக்கும் பொழுது இந்த சோதனையிலிருந்து நான் தப்பித்து கொள்ளுவேன். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான ஒரு பாதையை தேவன் வச்சிருப்பார். அந்த பாதையை நான் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், சோதனைக்கு உட்படாதபடிக்கு. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் யோபுவினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க முடியும். யோபு புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அதாவது 7 பசங்க இருக்கிறாங்க, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணி அழைக்கிறார்கள். அவன் ஒரு பெரிய பணக்காரன். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். 5வது வசனத்தில், விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி, ஒருவேளை அவனுக்கு பயம் கொடுத்துருச்சு. ஒருவேளை என்னுடைய பிள்ளைங்க பாவம் செய்து தேவனை தங்களுடைய இருதயத்தில் தூசித்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இது நடந்திருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ பாருங்க, ஜெபம் ஏன் செய்கிறதுன்னு சொன்னால், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபம் ஏன் செய்வது? சோதனைக்குள்ளே நம்ம விழுந்துடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கூட நான் என் தேவனுடைய அந்த வட்டத்துக்குள்ளேருந்து நான் வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், விழித்திருந்து ஜெபம் செய்கிறவனாக இருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேத வசனத்தில் எல்லாம் அதிகாலமே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதிகாலமே எழுந்திருந்து ஜெபிக்கிற இயேசு, அதிகாலமே பலிகளை செலுத்தின யோபு, அதிகாலமே என்கிற வார்த்தையை நம்ம படிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஏன் ஜெபம் செய்யணும்னா, சோதனைக்கு உட்படாதபடிக்கு அதுலேயும் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்றால் என்ன?
ஜெபம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 2 விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஜெபம் செய்வதனால நம்ம சோதனைக்குள்ளே விழுந்துட மாட்டோம். அப்படியே சோதனை வந்தாலும் அதுலேருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கை தேவன் வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த போக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து தப்பிச்சுக்க முடியும். வசனமெல்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். மனுஷனை தேவன் ஒரு பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிற எவனோ நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது. அவனவன் என்ன பண்ணுறான்? தன் இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தன் இச்சையில் அவனுக்குன்னு ஒரு இச்சை இருக்குது இல்லையா? அந்த இச்சையினால் அவன் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அப்புறம் இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 1:13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒருவனையும் பொல்லாங்கனாலே சோதிக்கிறவர் அல்ல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளணும், சோதனைக்கு உட்படக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஜெபம் செய்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெபம் என்றால் என்ன, அதற்கு விடை கிடச்சிருச்சா? ஜெபம் ஏன் செய்வது, அதற்குண்டான பதில் கிடச்சிருச்சா? ஓகே. இப்போ 3வதாக ஒரு கேள்வி வருகிறது, ஜெபம் எப்படி செய்வது என்று சொல்லி. இப்போ 3வதாக ஜெபம் எப்படி செய்வது, இதே ஒரு கேள்வி சீசரிடத்தில் இருந்தது. லூக்கா 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். லூக்கா 11வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். ஜெபம் எப்படி செய்வது என்று சொல்லி இயேசுவினிடத்தில் அவருடைய சீசர்கள் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்திலும் கூட இந்த காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல ஜெபம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியும். லூக்கா 11வது அதிகாரத்திலும் இதை குறித்த பதிவு இருக்கிறது. ஜெபம் எப்படி செய்வது, இந்த சந்தேகம் நமக்கு கூட இருக்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஜெபத்தில் பழைய உடன்படிக்கையிலே செய்த ஜெபம், புதிய உடன்படிக்கையிலே நாம் செய்கின்ற ஜெபம், 2 ஜெபம் இருக்கிறது. இயேசுவானவர் தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது பழைய உடன்படிக்கை காலத்தில் அவருடைய மரணத்திற்கு முன்பாக கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஜெபம் என்றால் என்ன அப்படிங்கிற முதல் கேள்விக்கு ஆன்சரை நம்ம இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். நமக்கு அறிமுகமான, நம்மை படைத்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அங்கே ஒரு தாழ்மையை நம்ம வைக்கிறோம். நாம் நம்மை தாழ்மைப்படுத்துகிறோம். அடுத்ததாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு முன்பாக ஜெபித்த ஜெபமாதலால் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை நாம் இப்போது செய்வது கிடையாது. இது ஒரு மாதிரிக்காக சொல்லப்பட்ட ஜெபம், இயேசுனுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜெபம். இது அப்போஸ்தல உபதேசம் கிடையாது. இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக கற்றுக் கொடுத்த ஜெபம். பெந்தெகோஸ்தே நாளிலே, அதாவது 50வது நாளிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது, ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டது அல்லவா? அதனால் நம்ம இந்த ஜெபத்தை செய்கிறது கிடையாது. இந்த ஜெபம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லப்பட்ட அந்த ஜெபம் நிறைவேறிட்டது, நிறைவேறி முடிந்து விட்டது, ராஜ்யம் வந்தாயிற்று. சுமார் 2000 வருடங்களாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் ராஜ்யத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இன்னும் வரப்போகிற சந்ததிகளும் கூட அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்போ அந்த அன்பின் ராஜ்யம் என்பது சபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் எப்படி செய்வது என்று நம்ம பார்க்கிறோம். அநேக இடங்களில் இந்த பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லுவாங்க. இது மாதிரிக்காக சொல்லப்பட்ட ஜெபம். இதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏனென்றால் சபை ராஜ்யம் என்கிற விஷயம் வந்துவிட்டது. எனவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நம்ம இப்போ ஜெபிக்க முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் ஜெபம் எப்படி செய்வது? இந்த ஜெபத்தில் இயேசு கற்றுக் கொடுத்தார்ல, அந்த ஜெபத்தில் பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதா, அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அவரை நம்ம எப்படி இல்லாமல் நம்ம சொல்ல முடியும்னா, எல்லாம் வல்ல இறைவா, சர்வ வல்லமையுள்ளவரே, பரம தகப்பனே, அப்பா பிதாவே, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம கூப்பிட்றோம்.
இப்படியெல்லாம் சொல்லி தான் நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். சில பேர் ஏசப்பா, ஆண்டவரே, கர்த்தரே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. பைபிளை நம்ம படிக்கும் பொழுது ஒரு நேர்த்தியாக, ஒரு ஒழுங்கும் கிரமமாக படித்து புரிஞ்சு நம்ம செயல்படணும். அஞ்ஞானிகளை போல, அவிசுவாசிகளை போல, அல்லது ஏனோ தானோன்னு இருக்கிற தற்குறிகளை போல நம்ம இருக்கவே கூடாது. தேவன் ஒரு ஒழுங்கோடு இந்த உலகத்தை படைச்சார். அதே மாதிரி நம்மளும் ஒரு ஒழுங்கும் கிரமமாக எல்லாத்தையும் புரிஞ்சு நம்ம ஜெபம் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா, பரம தகப்பனே, பரமபிதாவே என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லுகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. தாழ்மையோடு கூட நம்ம தேவனை நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவனிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, கர்த்தரே, ஏசப்பா அப்படின்னு ஆரம்பிக்கவே கூடாது. ஜெபத்தை முடிக்கும் பொழுது தான் நம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்திலே, ஆண்டவருடைய நாமத்திலே, கர்த்தருடைய நாமத்திலே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம முடிக்கணும். இடையில நம்ம என்னென்ன காரியங்களை சொல்லி ஜெபிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஜெபம் எப்படி செய்வதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? அதாவது தேவனை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி, கடவுளை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். யார் மூலமாக ஜெபிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. இந்த பதங்களை பயன்படுத்தி நம்ம அங்கே ஜெபம் செய்ய வேண்டும். இதைத்தான் நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம். எக்காரணம் கொண்டும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே என்கிற அந்த ஜெபம் இருக்கு இல்லையா, மாதிரி ஜெபம், கர்த்தருடைய ஜெபம் என்று சொல்லி சொல்லுகிறார் அல்லவா, அந்த ஜெபத்தை நம்ம செய்யக்கூடாது. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன்பாக பழைய உடன்படிக்கையிலே செய்யப்பட்ட ஜெபம். இதை நன்றாக நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அடுத்ததான ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. ஜெபம் எதற்காக செய்வது? ஜெபம் எதற்காக செய்வது? ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். ஜெபம் ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஜெபம் எப்படி செய்வதுன்னு பார்த்தோம். ஜெபம் எதற்காக செய்வது? நிறைய பேர் ஜெபம் என்று சொன்னால் தங்களுக்கு உண்டான காரியங்கள், தங்களுக்கு அது வேணும், இது வேணும், அடுத்தது அடுத்தவங்களை குறித்து இப்படியெல்லாம் பேசுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. உண்மையிலே இது எல்லாமே சரியான ஒரு காரியம்தானா என்று சொல்லி கண்டிப்பாக நம்ம அடுத்த ஜெபத்தை குறித்ததான ஒரு காரியம் இருக்குது. அதில் நம்ம பதிவுலாம் போடுவோம். அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஜெபத்தை குறித்து இன்னும் விரிவான விளக்கத்தோடு இருக்கும். இப்போ ஜெபம் எதற்காக செய்வது என்று சொல்லி பார்க்கும்போது, எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19-20 வாசிக்கும் பொழுது, எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 19-20 சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்கு நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அதை பற்றி பேச வேண்டிய விதமாய் தைரியமாய் பேசணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். இதே மாதிரி கொலோசியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஒரு விரிவான வாசல், திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எதற்காக ஜெபம் பண்ணணும்னா, சரியானபடி சத்தியத்தை சகோதரர்கள் பேசணும். அந்த சுவிசேஷமானது செல்லும்படியாக ஒரு பெரிய திறந்த வாசலை தேவன் திறக்கணும். அதுதான் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஜெபம். ஜெபம் எதற்காக செய்வது என்று சொன்னால், சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்படணும். அதற்காக எல்லா இடங்களிலும் ஒரு திறந்த வாசல் திறக்கப்படணும். அதை பேச வேண்டிய விதமாக தைரியமாக சரியானபடி வேத வசனத்தின்படி கூட்டாமல் குறைக்காமல் பேசணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அநேகம் பேர் வேறு வேறு காரியங்களெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தேவன் எதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னால் நம்ம எதற்காக ஜெபம் பண்ணணும்னா, இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் எடுத்து செல்லப்படணும், எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்படணும். அது எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லப்படுவதற்கு அரசாங்கத்தின் மூலமாக கதவுகள் திறக்கப்படணும்.
எந்த சோதனையிலையும் சகோதரர்கள் விழுந்து விடக்கூடாது. சுவிசேஷ பிரசங்கிக்கிறவர்கள் சரியானபடி பிரசங்கிக்கணும். அவர்களுக்கு தைரியத்தை கொடுங்க, அவர்களுக்கு வாக்கை கொடுங்கள் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். எதற்காக ஜெபிப்பது? இதுதான் பிரதானமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு அல்லாமல் வேறு பல விஷயங்களை நம்ம பெருசாக நம்ம செய்கிறோம், ஜெபம் என்று சொல்லி செய்கிறோம். உண்மையில் அதெல்லாம் ஜெபம் தானா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். இப்போ நேரமின்மையினால் கடந்து செல்லுகிறேன். ஜெபம் எதற்காக செய்ய வேண்டும்? சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் பிரசங்கிக்கப்படணும், திறந்த வாசல் திறக்கப்படணும், தைரியமாக பிரசங்கம் செய்யப்படணும், சரியானபடி கூட்டாமல் குறைக்காமல் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அடுத்த ஒரு கேள்வி வருகிறது, ஜெபம் யாருக்காக செய்வது? இப்போ ஜெபம் யாருக்காக செய்வது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது, ஒரு கேள்வி வருகிறது. ஜெபம் யாருக்காக செய்யணும்? எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:18, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க அப்படிங்கிறாரு. எதற்காக? எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லை, எங்களுக்கு சபை கட்டுறதுக்கு இடம் வேணும், இதுக்காகலாம் ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நல்மன சாட்சி உள்ளவர்களாக எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நாங்கள் எல்லா விதத்திலும் நல்மன சாட்சியோடு நடக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதன்படி யோக்கியமாக நாங்கள் நடக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறாரு. பார்த்துக்கிட்டீங்களா? யாருக்காக ஜெபம் பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் நல்மன சாட்சியோடு எல்லாத்துலேயும் யோக்கியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, நிறைய பேர் சுவிசேஷ பிரசங்கிக்கணும், சுவிசேஷ ஒழியன்னு சுவிசேஷம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நல்மன சாட்சி இருக்காது, யோக்கியம் இருக்காது. நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஏனென்றால் வேத வசனத்தை பிரசங்கிப்பதற்கு தேவன் அவர்களுடைய சரீரத்தை பயன்படுத்துகிறார். அவர்கள் காரியங்களை புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். தேவையான நேரத்தில் அவங்களுக்கு ஆலோசனையும் சொல்லணும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிலமோன் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதினதான அந்த கடிதத்தில் 4, 5, 6 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய விசுவாசமும் அன்பும் சகோதரர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதினதான அந்த கடிதத்தில் அவர், நான் என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன். நீர் பரிசுத்தவான்களிடத்திலே உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் நீர் அன்பு வைத்திருக்கிறீர், எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் நீர் அன்பு வைத்திருக்கிறீர். உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். நம்முடைய விசுவாசம், நம்முடைய பொருள், நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும். இது கொஞ்சம் டீப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு முதலாக நம்முடைய சகோதரர்களுக்கு பயன்பட வேண்டும். நிறைய பேர் சகோதரர்களை விட்டு வெளியில் நிறைய நற்கிரிகளை செய்வாங்க. அதெல்லாம் எந்த அளவில் பரலோகத்தில் எழுதப்படும் கணக்கில்ங்கிறது சொல்ல முடியாது. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்முடைய சகோதரர்களுக்கு, சபைக்கு, சபையாருக்கு, விசுவாச குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு முதலாக நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இதற்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். அதற்கப்புறமாகத்தான் மற்றதெல்லாம். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டியதை சரியாக செலுத்தணும். அதே நேரத்தில் நம்ம சபையாருக்கு, நம்முடைய சொந்த குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சரியானபடி நம்முடைய விசுவாசத்தையும் அன்பையும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் யாருக்காக செய்வது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த வம்சத்தில் தான் இயேசுவானவர் வந்தார். அவர்கள் பழைய உடன்படிக்கையில் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுதும் கூட நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். யாருக்காக ஜெபிக்கணும்? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, அதுதான் என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த நாட்களிலும் கூட இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கணும். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் பல பேர் கடவுள் இல்லைங்கிற கோட்பாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறாங்க. பல பேர் பழைய உடன்படிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல பேர் வேறு விதமான அந்நிய மோகத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணணும்? புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி கிறிஸ்து இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு எழுதினதான அந்த நிருபத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 15-16 சுகவீனமாக இருக்கிற ஒரு சகோதரனுக்கு நம்ம போய் ஜெபம் பண்ணணும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எண்ணெய் பூசி அங்கே ஜெபம் பண்ண வேண்டும். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவது என்பது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம். அந்த யாக்கோபு நிருபம் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதப்பட்டதான நிருபம். அதாவது யூத வம்சத்தில், அதாவது இஸ்ரவேல் வம்சத்தில், இஸ்ரவேல் அந்த கோத்திரங்களில் புதிய உடன்படிக்கை உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி எழுதப்பட்ட இந்த நிருபம். இது இன்றைக்கு வழக்கில் கிடையாது. இந்த நாட்களில் இது நம்ம கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் நம்மெல்லாம் புறஜாதியிலேருந்து வந்த கிறிஸ்தவர்கள். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஒரு பழக்கம் இருந்ததுனால யாக்கோபு போட்டு ரொம்ப நெருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எழுதப்பட்ட நிருபத்தில் சொல்கிறார். அதனால் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறது, அந்த பிசிக்கலாக இருக்கிற காரியத்தை விட்டுருங்களேன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அது மாத்திரமல்ல, நான் அந்த சகோதரனுக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன்னா, ஒரு பாவத்தை செஞ்சுருந்தேன்னா நான் அதை அறிக்கையிட வேண்டும், அவரும் அறிக்கையிட வேண்டும். அப்போ அங்கே கண்டிப்பாக சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜெபம் யாருக்காக செய்ய வேண்டும்? பிணியாளிகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நான் அந்த சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்திருந்தால், ஒருவேளை அவர் எனக்கு விரோதமாக தவறு செய்திருந்தால், அதை அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் அவனை குணமாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். நம்மை ஆளுகிற அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 2:1-2 நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த நாட்டை ஆளுகிறதான பிரதம மந்திரிலேருந்து, ஜனாதிபதியிலேருந்து, இராணுவ அதிகாரிகள், முதலமைச்சர்கள், மற்ற அமைச்சர்கள், அடுத்தது ஒரு முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற நபர்கள், நம்ம நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுகிற நிர்வாக அதிகாரிகள் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சித்தாந்தத்தை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? இவர்கள், இந்த அதிகாரிகள் இல்லை, இந்த அரசியல்வாதிகள் இல்லை, இந்த முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க இல்லை, காவல்துறை இல்லைன்னா இந்த தேசமே நரகமாக இருக்கும். அதனால் கட்சி வித்தியாசம் இல்லாமல், அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் யாருக்காக செய்வது என்று சொல்லி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த கேள்வி கடைசியாக பார்க்கிறோம். ஜெபம் எப்படி செய்யக்கூடாது? ஜெபம் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கடைசி பாயிண்டை கூட நம்ம பார்த்துருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்ம ஜெபம் பண்ணுறோன்னு ஜெபத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தப்பு அங்கே தான் நடக்குது. பிரச்சனைங்கிறது அதான். ஜெபக்கூட்டம் உபவாச ஜெபக்கூட்டம் நிறைய நடக்குது. ஆனால் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சங்கிலி தொடர் ஜெபக்கூட்டங்கள், முழு இரவு ஜெபக்கூட்டங்கள், உபவாச ஜெபக்கூட்டங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 1-2 நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? இப்போ அதாவது ஜெபம் யாருக்காக செய்வது அப்படின்னு நம்ம படித்தோம். இப்போ ஜெபம் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தில் வருது. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய இச்சைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறீர்கள். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரம் 2 நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு காரியம் வாய்க்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விண்ணப்பம் பண்ணுறீங்க. எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறீங்க? உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெபம் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்துருச்சுங்களா? அதாவது நம்முடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கக்கூடாது. அவ்வளோதான், சிம்பிள். 1 யோவான் அந்த நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது 1 யோவான் நிருபம் இருக்கு இல்லைங்களா? அதில் 5வது அதிகாரம், 1 யோவானில் 5வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் 14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம் என்றால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது ஒரு தைரியத்தோடு நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும்.
ஜெபம் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, என்னுடைய இச்சைகளை தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெபிக்கக்கூடாது. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், எனக்கு அந்த வேலை தான் வேணும், எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு என்னுடைய இச்சை, நான் ஏற்கனவே மனசில் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கிற இச்சையை தீர்த்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் ஜெபிக்கக்கூடாது. எப்படி ஜெபிக்கணும்? அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கும் பொழுது, அவருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ சுவிசேஷம் செல்லுவதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் எது அடிப்படையான காரியங்களோ அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் எப்படி செய்யக்கூடாது? என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக நான் ஜெபிக்கிறவனாக இருக்கக்கூடாது. அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நான் ஜெபிக்கணும். அவருடைய சித்தத்திற்கு புறம்பாக நான் ஜெபிக்கக்கூடாது. இயேசுவே அதை தானே சொல்கிறார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படிங்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னும் நிறைய வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவைகளெல்லாம் நீங்கள் கோர்வையாக கோர்த்து இந்த செய்தியை நீங்கள் முழுமையடைய செய்யலாம். என்னால் முடிந்த வரைக்கும் நேரமின்மையை கருத்தில் கொண்டு இந்த ஜெபம் என்றால் என்ன, ஜெபம் ஏன் செய்வது, ஜெபம் எப்படி செய்வது, ஜெபம் எதற்காக செய்வது, ஜெபம் யாருக்காக செய்வது, ஜெபம் எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி 6 தலைப்புகளிலே சிறு சிறு தலைப்புகளிலே இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலம் மகிமை உண்டாவதாக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. இந்த நியூ கோவனன்ட் டாக்டரின் புதிய உடன்படிக்கை உபதேசம் என்கிற இந்த யூடியூப் சேனலிலே பல பதிவுகள், இசைக்கருள் இல்லாத பல பாடல்கள், நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பில் பல கேள்வி பதில்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை பதிவிடுங்க. லைக் பட்டன், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். இன்னும் வருகின்ற நாட்களில் மேன்மையான காரியங்களை நாம் இந்த புதிய உடன்படிக்கை உபதேசத்தின் மூலமாய் கற்றுக்கொள்வோம். ஒருவேளை உங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை முறையாக நான் கற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முகவரி அல்லது தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்குண்டான காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். அதற்குண்டான புத்தகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதற்கென்று சான்றிதழும் கொடுக்கப்படுகிறது. எனவே நீங்கள், அதாவது நம்ம கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபைங்கிற வார்த்தையை மட்டுமே நம்ம பிடிச்சிக்கிட்டு தகாத விதமாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி, வேத வசனத்தின் அடிப்படையில், புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கணும். இதுதான் தேவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே, இருதயத்தினாலே யுகம் யுகமாக மகிமைப்படுவதாக. ஆமேன்.